ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், பிள்ளைலோக்காச்சாரியர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் ரம்யஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜமுனிம் புஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜைக்மருக்ம व्यामोहतस्तजितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतेस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगळं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गुरुरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगी सन्दष्ट जीवजीवातवे नमः. लोकगुरुं गुरुभिः सह पूर्वैः कुरकुलोत्तमदासमुदारं श्रीनगपत्यभिरामवरेशौ दीप्रशयान गुरुञ्च भजेऽहम्. கோதில் உலகாசிரியன் கூறகுலோத்தமதாதர் தீதில் திருமலையாழ்வார் செழுங்குரவை மணவாடர் ஓதுபுகள் திருநாவீருடைய பிரான் தாதருடன் போத மணவாளமுனி பொன்னடிகள் போற்றுவனே. பரம காருணிகரான பிள்ளைலோக்காச்சாரியார் அருடைய தத்துவத்திரயம் என்கிற அற்புதமான கிரந்தத்தை மணவாள மாமுனிகள் அருடைய அற்புதமான வியாக்கியானத்தோடு சேர்த்து அனுபவித்து வருகிறோம். இப்பொழுது நாம் இருப்பது ஈஸ்வர பிரகரணம். அதிலே ஈஸ்வர பிரகரணத்திலே 15வது சூத்திரத்திலிருந்து அனுபவிக்க வேணும். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமானது பகவானே ஜெகத்காரண பூதன் என்று 12வது சூத்திரம், அதாவது 152வது சூத்திரத்திலே பிள்ளைலோக்காச்சாரியர் காட்டினார். இவனே சகல ஜகத்துக்கும் காரணபூதன் என்று அருளி செய்தார். அதை விளக்கும் பொழுது ஸ்ரீபாஷ்யத்திலே, அதாவது பிரம்மசூத்திரத்திலே 4 விதமாக 4 அத்தியாயங்கள், 4 அத்தியாயங்களிலே 4 அர்த்தங்கள் காட்டப்பட்டுள்ளன. சமன்வயம், அவிரோதம், சாதனம், பலம் என்று 4 அத்தியாயங்கள். அந்த 4 அத்தியாயங்களில் அந்தந்த விஷயம் காட்டப்படுகின்றன. சமன்வயம்ங்கிறது பகவான் தான் ஜெகத்காரணபூதன் என்பது பொருத்தம். அடுத்தது அவிரோதம் என்பது அதற்கு விரோதமாக யாராவது பட்சங்களை சொன்னார்கள் என்றால் அது நிராகரிக்கப்படுகிறது. அது 2வது அத்தியாயம். அடுத்தது 3வது அத்தியாயத்தில் அந்த பிரம்மமே தான் இங்கே அடைய வேண்டிய விஷயம் என்று தெரிந்த பிறகு அவனை எப்படி அடைவது, அந்த பிரம்மத்தை எப்படி அடைவது, அதற்கான சாதனம், வழியை காட்டுவது 3வது அத்தியாயம். அடைந்து அனுபவிக்க வேண்டிய பலம் என்ன என்பது 4வது அத்தியாயத்திலே சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த 4 அத்தியாயங்கள் உத்தர மீமாம்சை, அதாவது உத்தர மீமாம்சைங்கிறது பிரம்மசூத்திரம், வேதாந்த சூத்திரம் என்று கொண்டாடப்படுவது வேதவியாசராலே அருளி செய்யப்பட்டது. அதிலே இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களிலே இவனே சகல ஜகத்துக்கும் காரணபூதன் என்று சொல்லுவதனாலே முதல் 2 அத்தியாயம், அதாவது சமன்வயாத்தியாயம், அவிரோதாத்தியாயம், இந்த 2 அத்தியாயங்களிலே காட்டின அர்த்தம் நன்றாக இங்கே இந்த ஒரே வாக்கியத்திலே காட்டப்பட்டது. இந்த ஒரே வாக்கியம்னா இது முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வாக்கியத்தை கொண்டு இந்த 2 அத்தியாயங்களிலே சொன்ன அர்த்தம் எல்லாம் இங்கே நன்றாக அருளி செய்தார் பிள்ளைலோக்காச்சாரியர் என்று அந்த சூத்திரத்தினுடைய விளக்கத்திலே காட்டினார். அதுக்கு மேலே அவிரோதம், அதாவது மற்றவர்கள் எல்லாம் என்ன பட்சத்தை சொல்லுகிறார்கள், பூர்வபக்ஷி என்ன கருத்தை உடையவனாக இருக்கிறான், அந்த பூர்வபக்ஷத்துக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள், இங்கே வேதவியாசாச்சாரியர் முதல் கொண்டு அவர்கள் எல்லாம் எப்படி அதை நிராகரித்திருக்கிறார்கள் என்று அந்த வேதவியாசருடைய கருத்து என்ன என்பதை மேலே விளக்குகிறார். அதிலே முதல் எதிர்ப்பு எங்கேருந்து வருதுன்னா, பௌத்தன், ஆர்ஹதன், வைசேஷிகன், நையாயிகன் இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டு பரமாணு என்பதுதான் காரணம் என்று சொன்னார்கள். அதுதான் 13வது சூத்திரம். சிலர் பரமாணுவை காரணம் என்றார்கள். பரமாணுங்கிறது இருக்கிறதே சின்ன பதார்த்தம். அந்த பதார்த்தம் பல இருக்கின்றன. அவை ஒன்றோடொன்று சேர்ந்து 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 அது இப்பொழுது இருக்கக்கூடிய ஜெகத்தாக மாறிவிடுகிறது. இதுதான் இந்த பரமாணு காரணவாதிகளுடைய வாதம். அவர்களிலே இந்த பௌத்தனும்
வைசேஷிகனும் என்ன சொல்லுகிறான்னா 4 பூதத்தை ஒத்துக்கொள்கிறான். அவன் எப்படி அவன் ஒத்துக்கொள்கிறான்னா, இந்த பரமாணுங்கிறது எந்த ரூபத்தில் இருக்கும்னா, அது பிருத்திவியா இருக்கலாம், அப்பாக இருக்கலாம், தேஜஸாக இருக்கலாம், வாயுவாக இருக்கலாம். இந்த 4ம் சேர்ந்து இந்த 4 விதமான பரமாணுக்கள் சேர்ந்து இந்த ஜெகத்தானது உருவாகிறது என்று இவன் பௌத்தனும் வைசேஷிகனும் அப்படி சொல்லுகிறான். அதே வைசேஷிகாதிகள்னா வைசேஷிகன் நையாயிகன் 2 சேர்த்து வச்சுக்கலாம். இது ஆர்ஹத்தன் என்று சொல்லக்கூடிய ஜெயினன் அவன் என்ன சொல்லுகிறான்னா, இந்த 4 விதமான பரமாணுவும் ஒத்துக்கல. ஒரே விதம் தான் பரமாணுங்கிறது, ஏகரூபமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பரமாணுக்கள் சேர 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 இந்த ஜெகத்தானது உண்டாகிறது என்று இவர்கள் எல்லாரும் அந்த கருத்தை ஒத்துக்கொண்டு சொல்லுகிறார்கள். அதாவது பரமாணுக்கள் சேர்ந்தால் இந்த ஜெகத்து உண்டாகிறது என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் இந்த 13வது சூத்திரத்தில் பார்த்தோம். அதுக்கு விளக்கம், அதாவது அதுக்கு மறுப்பு 14வது சூத்திரத்திலே பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்கிறார். பரமாணுவில் பிரமாணம் இல்லாமையாலும் ஸ்ருதி விரோதத்தாலும் அது சேராது. பரமாணுவிலே பிரமாணம் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? பரமாணுவாலே ஜெகத்காரணத்துவம் என்று சொல்லக்கூடிய பிரமாணங்கள் இல்லை. அதுதான் பரமாணுவில் பிரமாணம் இல்லை. பரமாணுவில் பிரமாணம் இல்லைன்னா பரமாணுக்குள்ள பிரமாணம் இருக்குமா? அப்படி கிடையாது. பரமாணு என்கிற அந்த பதார்த்தத்தை கொண்டு இந்த ஜெகத்தானது உண்டாகிறது என்று சொல்வதற்கு எந்த பிரமாணமும் இல்லை. அது பிரத்யக்ஷ பிரமாணமும் இல்லை, சாஸ்திர பிரமாணமும் இல்லை, அனுமான பிரமாணமும் இல்லை. இது 3மே அதிலே இல்லை என்று காட்டிவிட்டார். பிரமாணம்ங்கிறது நமக்கு ஞானத்துக்கான உபகரணம். அது பிரத்யக்ஷமா இருக்கலாம், அனுமானமா இருக்கலாம், சாஸ்திரமாக இருக்கலாம். இந்த 3த்திலேயும் பரமாணுங்கிற விஷயமானது ஒத்துப்போகாது என்று அதை ஒரு காரணம் காட்டுகிறார். 2வது காரணம் ஸ்ருதி விரோதம். நேர ஸ்ருதியிலே ஈஸ்வரன் ஜெகத்காரணன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது இங்கே எப்படி பரமாணுவை நாம் ஜெகத்காரணமாக ஒத்துக்கொள்ள முடியாது என்று அதை காட்டிவிட்டார். அதுக்கு அடுத்த சூத்திரத்தை நாம் பார்க்கணும். இப்போ 15வது சூத்திரம், 155வது சூத்திரம் மொத்தத்திலே. அனந்தரம் ஜெகத்துக்கு பிரகிருதியே சுதந்திர காரணம் என்று சொல்லுகிற காபில மதத்தை நிராகரிக்கைக்காக அதை உச்சேபிக்கிறார். முதல்ல அதை எடுத்து காட்டுகிறார். காபில மதம், கபிலனுடைய மதம், அதை நிராகரிக்க வேண்டும், அதை இல்லை என்று சொல்ல வேண்டும். அந்த கபிலனுடைய மதம் என்னது? இந்த ஜெகத்துக்கு பிரகிருதியே சுதந்திர காரணம். பிரகிருத்தினா மூல பிரகிருதி, மூல பிரகிருதியே இந்த ஜெகத்தாக மாறிவிட்டது என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய அந்த கபில மதம், அந்த மதத்தை நிராகரிப்பதற்காக அதை எடுத்து முதலிலே சொல்லுகிறார். காபில பிரதானம் காரணம் என்றார்கள். பிரதானம்னா இங்க பிரகிருத்தியை தான் பிரதானம் என்று சொல்லுவார்கள். இப்படி காபிலர் பிரதானம் காரணம் என்றார்கள் என்று காபிலர் என்கிறது. இப்ப மாமனிகளுடைய வியாக்கியானம். முதல்ல அந்த பூர்வபக்ஷத்தை எடுத்து விளக்குகிறார். காபிலர் என்கிறது கபில மத நிஷ்டரான சாங்கியரை. அந்த கபில மதத்திலே நிஷ்டை உடையவர்கள். கபிலனுடைய கொள்கை, அந்த கொள்கையிலே நிஷ்டை உள்ளவர்கள் யாரு? அவர்கள் சாங்கியர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த சாங்கியர்கள் தான் காபிலர் என்று சொல்லுகிறார். அந்த சாங்கியரை இங்கே காபிலர் என்று சொல்லுகிறார். அவர்கள் பிரதானம் காரணம் என்றார்கள். பிரதானம் காரணம் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். அதுக்கு இங்கே விளக்கம் சொல்லுகிறார். மிருத்தாத்மகமான கட்டத்துக்கு மிருத் திரவியமே காரணமாகிறா போலே. எப்படி இப்போ மிருத்மயமாக இருக்கக்கூடிய கட்டம், மண்மயமாக இருக்கக்கூடிய பானை, அதுக்கு எது காரணம்? மிருத் திரவியமே காரணம், அந்த மண்ணே தான் காரணம். அப்படி இருக்கிறாத போலே சத்வ ரஜஸ் தமோமய சுக துக்க மோகாத்மகமான ஜகத்துக்கும் குணத்திரயங்களுடைய சாமிய ரூபமான பிரதானமே சுதந்திரமான காரணம். இதெல்லாம் அவர்களுடைய கொள்கை. என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள்? எப்படி மண்மயமாக இருக்கக்கூடிய பானைக்கு மண் தான் காரணமோ, அதே போல இந்த உலகம் எப்படி இருக்கு நாம் பார்க்கிறோம். நிறைய இதுல சத்துவம் ரஜஸ் தமசு
இதெல்லாம் இருக்கு, மோகம் இருக்கு, கலக்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு, இதுல சுகம் இருக்கு, துக்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்போ இந்த ஜகத்துக்கு இந்த காரணமாக எது இருக்க முடியும்? இந்த சத்வம், ரஜசு, தமசு மூன்றும் எதிலே நிறைந்திருக்கிறது? மூல பிரகிருதியில இருக்கு. அப்ப அந்த பிரகிருதி தானே காரணமா இருக்க முடியும். இந்த உலகத்திலே இப்ப நாம் கண்ணெதிரே பார்க்கக்கூடிய உலகத்திலே சத்வம், ரஜசு, தமசு அதோடைய வெளிப்பாடு தெரிகிறது. இங்கே சுகம் துக்கம் தெரிகிறது. அந்த சுகம் துக்கம் எதனால வருது? சத்வ ரஜஸ்தமோ குணங்கள்னால தானே வருது. அப்படி இருப்பதனாலே அந்த சத்வம், ரஜசு, தமசு மூல பிரகிருதியில இருக்கு. அந்த மூல பிரகிருதி தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள். இப்படி சத்வரஜஸ்தமோமய சுகதுக்க மோகாத்மகமான ஜகத்துக்கும் குணத்திரயங்களுடைய சாமிய ரூபமான பிரதானமே. ஆனா அந்த பிரதானம் எப்படி இருக்கு? குணத்திரயங்களுடைய சாமிய ரூபம். அதாவது குணத்திரயங்களும் அங்க ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று அதிகமாக இல்லை மூல பிரகிருதியில். ஏன்னா சாமியமாக இருக்கும்பொழுது அது எந்த ஒரு வேறுபாடும் தெரியாமல் இருக்கும். அப்பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அது அந்த மூல பிரகிருதி அதுதான் பிரதானம் என்று சொல்லப்படுகிறது. அதுவே சுதந்திரமான காரணம். இதெல்லாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கோம். இவை சமங்களான பொழுது அஸ்பஷ்டங்களுமாய் என்று அப்படின்லாம் பார்த்திருக்கோம். இதே ஒன்றுக்கொன்று அதிகமாக இருக்கும் பொழுது ஸ்பஷ்டங்களாய் இருக்கும் என்றெல்லாம் பார்த்திருக்கோம். அதே விஷயத்தை தான் இங்கே காட்டுறார். அப்படி சுகதுக்க மோகாத்மகமான ஜகத்துக்கும் குணத்திரயங்களுடைய சாமிய ரூபமான பிரதானமே சுதந்திரமான காரணம். ததி பாவேன பரிணமியா நிற்கும் பயசுக்கு அது எப்படி? ஆனா அங்கே மூல பிரகிருதியில இதெல்லாம் சமம், ஒண்ணுமே வித்தியாசமே தெரியாமல் இருந்தது. இப்ப எப்படி இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு என்று கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுகிறார் அவன். ததி பாவேன பரிணமியா நிற்கும் பயசுக்கு அனன்யாபேட்சமாக ஆத்ய பரிஸ்பந்தம் முதலான பரிணாம பரம்பரை ஸ்வதையேவ கூடுகிறா போலேயும். இப்போ ததிபாவேன பரிணமியா நிற்கும் பயசுக்கு, பயசுன்னா பால். பால் எப்படி ஒரு ராத்திரி முழுக்க இருந்தா ததியாக தயிராக மாறுகிறது. அப்படி மாறும் அந்த பாலுக்கு அனன்யாபேட்சமாக ஆத்ய பரிஸ்பந்தம் முதலான பரிணாம பரம்பரை. அனன்யாபேட்சமாகனா யாரையுமே எதிர்பார்க்கல. அதுல அந்த பாலானது இருக்கு, அதுல கொஞ்சோண்டு அந்த புளிப்புக்கு ஏதாவது ஒன்று சேர வேண்டும். அது மட்டும்தான் அங்க தேவை. அது சேர்ந்தெடுத்துன்னா ஆத்ய பரிஸ்பந்தம் முதலான பரிணாம பரம்பரைன்னா அந்த முதல்ல கொஞ்சம் அப்படி மாற தொடங்குகிறது. அதிலிருந்து அது நல்லா கட்டி தயிராக ஆகும் வரைக்கும் ஸ்வதையேவ கூடுகிறா போலேயும். அதை யாரும் போய் அப்பப்போ ஏதாவது பார்த்து ஏதாவது கிளறி விடணுமா, ஏதாவது பண்ணணுமா, ஒண்ணுமே வேண்டாம், அதுவே மாறுகிறதே. அதே போல மேக விமுக்தமாய் ஏகரசமாயிருக்கிற ஜலத்துக்கு நாரிகேள தால சூத கபித்த நிம்ப திந்திரணி ஆதி விசித்திர ரச ரூபேண பரிணாம பிரவருத்தி காணப்படுகிறா போலேயும் பரிணாம ஸ்வபாவமாய் பிரதிசர்க அவஸ்தையில் சதிருஷ பரிணாமமாய் இருந்த பிரதானத்துக்கு இன்னொரு உதாரணம் காட்டியிருக்கார் இங்கே. இங்கே மேக விமுக்தமாய், மேகத்திலிருந்து வரக்கூடிய ஜலம் அது ஏகரசமா இருக்கு. ஏகரசமாயிருக்கிற ஜலத்துக்கு, அந்த ஜலத்துக்கு என்ன ரசம்? ஒரே ரசம்தான். ஆனா அது எங்கெங்கெல்லாம் போய் விழருது? பூமியில விழருது. அந்த பூமியில விழறது ஒவ்வொரு பதார்த்தங்களுக்குள்ளே போய் சேருகிறது. எலுமிச்சம்பழத்துக்குள்ளே போய் சேர்றது, தேங்காய்க்குள்ளே, நாரிகேளான தேங்காய்க்குள்ளே போறது சேருது, எலுமிச்சம்பழத்துக்குள்ளே போய் சேர்றது. அது ஒவ்வொரு கப்பித்தம்னு ஒரு விளாம்பழத்துக்குள்ளே போய் சேருகிறது. நிம்பதான் நிம்பங்கிறது எலுமிச்சம்பழம், திந்திரணிங்கிறது புளிய மரம், இதுக்குள்ளதான் போய் சேர்றது இல்லையா? இப்ப அந்த ஜலம் ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கு, ஒரே ரசத்தோட தான் இருக்கு. அது எந்தெந்த செடிக்குள்ளே போய் அது அந்தந்த ஒரு காய்க்குள்ளேயோ விதைக்குள்ளேயோ போய் சேர்ந்து
அது நமக்கு வெளியில வரும், அந்த பதார்த்தத்திலிருந்து வெளியில வரும் பொழுது விசித்திர ரசரூபேன பரிணாம பிரவருத்தி காணப்படுகிறா போலேயும், அப்பொழுது அதிலே வேறு வேறு ரசங்கள் வருது. தேங்காயிலிருந்து வரும்பொழுது இனிப்பா இருக்கு அந்த ஜலமானது, அதே எலுமிச்சம்பழத்திலிருந்து வரும்பொழுது அது புளிப்பா இருக்கு, அது புளியிலிருந்து வரும்போது அது ஒரு விதமான புளிப்பா இருக்கு. அதே போல ஒவ்வொரு பதார்த்தத்திலிருந்து வரும்பொழுதும் அதனுடைய ரசமானது மாறுகிறதே. அதே போலேயும் பரிணாம ஸ்வபாவமாய் பிரதிசர்க அவஸ்தையில் சதிருஷ பரிணாமமாய் இருந்த பிரதானத்துக்கு, இந்த பிரதானம் எப்படி இருக்குன்னா பரிணாம ஸ்வபாவமாய், பரிணாம ஸ்வபாவம்னா மாறக்கூடிய தன்மையை உடையதாய் பிரதிசர்க அவஸ்தையில், பிரதிசர்க அவஸ்தைன்னா பிரதிசர்க்கம்னா பிரளயம், சர்க்கம்னா சிருஷ்டி, பிரதிசர்க்கம்னா பிரளயம். அந்த பிரளய நிலையிலே சதிருஷ பரிணாமமாய் இருந்த பிரதானம், அதுக்கு பரிணாம சுபாவம் மாறக்கூடிய தன்மை இருக்கு, பிரளய காலத்திலேயும் மாறக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா அப்பொழுது எந்த நிலையில இருக்கு? சத்வம் ரஜசு தமசு எல்லாம் ஒரே நிலையில இருக்கு. அப்ப அதனாலதான் இப்போ பிரளயமான பிறகு அடங்கி இருக்கிறது எல்லாம். அந்த பிரதானத்துக்கு அனன்யாதிஷ்டிதமாகவே, அனன்ய அதிஷ்டிதமாகவேனா வேறு யாரும் அங்கே அதிஷ்டானம் பண்ணாமல், யாருமே அதுக்குள்ளே புகுந்து எதையும் பண்ணவில்லை. அப்படி பண்ணாமல் இருக்கும் பொழுது சர்க்க அவஸ்தையில் குண வைஷமிய நிமித்தமான விசித்திர பரிணாமம் கூடுமாகையாலே, சர்க்க அவஸ்தை வந்ததுன்னா, சர்க்க நிலை வந்தது, சர்க்கம்னா சிருஷ்டி காலம் வந்ததுன்னா, சிருஷ்டியான நிலை வந்ததுன்னா குண வைஷமிய நிமித்தமான விசித்திர பரிணாமம், குணத்தினுடைய வைஷமியம் வேறுபாடு. இப்போ சத்துவம் கொஞ்சம் அதிகமாகும், ரஜசு கொஞ்சம் அதிகமாகும், தமசு கொஞ்சம் அதிகமாகும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று அதிகமாக அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதார்த்தமாக மாறுகிறது என்று அப்படி நிமித்தமான இது காரணமான விசித்திர பரிணாமம் கூடுமாகையாலே, விசித்திரமான அந்த மாற்றங்கள் கூடும் பொருந்தும் ஆகையாலே பிரகிருதியே சுதந்திரமாய்க்கொண்டு ஜெகத்காரணம் ஆகிறது என்றே அவர்கள் சொல்லுவது. அப்படி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆக எப்படி ஜலம் மேலிருந்து கீழே வரும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல போய் சேர்றது, அது தானே வேறு ஒரு சுவையை அடைகிறது. அதே போல பால் ராத்திரி இருக்கு, காலையில பார்த்தா அதுவே தயிரா இருக்கு. அதை யாரும் போய் எதுவும் ஒவ்வொரு சமயத்திலும் எதுவும் பண்ணுவதில்லை. அதே போல பிரளய காலத்திலே எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதே சிருஷ்டி காலம் வந்தவாறே தானே ஒவ்வொரு குணம் மேல் எழும்புகிறது, தானே எல்லாம் மாறுகிறது, அதுவே இந்த ஜெகத்தாக மாறுகிறது. ஆக பிரகிருத்தியே சுதந்திரமாய் கொண்டு, பிரகிருத்தியே சுதந்திரமாய் இருந்து கொண்டு ஜெகத் காரணம் ஆகிறது என்றே அவர்கள் சொல்லுவது. ஆக அவர்கள் இப்படித்தான் சொல்லுகிறார்கள், பிரகிருத்தியே சுதந்திரமான ஜெகத்காரணம் என்று அவர்கள் சொல்லுவது. இது அவர்களுடைய மதம். கபில மதம், இங்கே சாங்கிய மதமானது மணவாள மாமனிகள் இங்கே சுருக்கமா எடுத்து காட்டிட்டார். இன்னும் நிறைய இதெல்லாம் ஒரு பக்தியில படிச்சு புரிஞ்சக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் பக்கம் பக்கமா அவா நிறைய புத்தகம் எழுதி வச்சிருக்கா. அதை வைத்துக்கொண்டு நம்முடைய பெரியவர்களும் நிறைய அதில் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தையெல்லாம் கண்டித்திருக்கிறார்கள். ஆனா இங்கே சுருக்கமாக இதிலே காபிலர் என்ன சொல்லுகிறார்கள்? பிரதானம் தான் காரணம் என்று சொல்லுகிறார்கள். அந்த பிரதானம் காரணம் என்பது எப்படிங்கிறது மாமனிகள் இங்கே விளக்கிட்டார். அத்தை நிராகரிக்கிறார் அடுத்த சூத்திரத்திலே. அது 16வது சூத்திரம், 156வது சூத்திரம். பிரதானம் அச்சேதனம் ஆகையாலும் ஈஸ்வரன் அதிஷ்டியாத போது பரிணமிக்க மாட்டாமையாலும் சிருஷ்டி சம்ஹார வியவஸ்தை கூடாமையாலும் அதுவும் சேராது. பிரதானம் அச்சேதனம். முதல்ல பிரகிருதிங்கிறது அச்சித்தா இருக்கிறதுனாலே தானே எல்லாம் முடிவு பண்ணி இந்த சமயத்துல சிருஷ்டி பண்ணணும், இந்த சமயத்துல சம்ஹாரம் பண்ணணும் என்று அதனாலே பண்ண முடியாது. அது ஒண்ணு. அடுத்தது ஈஸ்வரன் அதிஷ்டியாத போது பரிணமிக்க மாட்டாமையாலும். இப்போ அவன் சொல்லிட்டான் சுலபமா, தானே சிருஷ்டி காலம் வரும்பொழுது அந்த மூல பிரகிருதியானது பிரதானமானது ஜெகத்தாக மாறிவிட்டது, நாம் கண்ணுக்கு பார்த்து தெரியக்கூடிய ஜெகத்தாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த காலம் வந்ததுன்னு யார் சொன்னான்? அதுக்கு ஏதாவது ஒரு
குறிப்பு இருக்கணுமே, அது யாரோ ஒருத்தர் சொல்லணுமே. அதுதான் அந்த ஈஸ்வரன் அதிஷ்டிப்பது. ஈஸ்வரன் தான் இந்த பகுசியாம் என்று சங்கல்பம் பண்ணிக்கொண்டு தான் இந்த சிருஷ்டியை பண்ண போகிறேன் என்று அவன் சொல்ல வேண்டும். அது நடக்காத போது பரிணமிக்காது. இப்படி இருப்பதனாலே சிருஷ்டி சம்ஹார வியவஸ்தை கூடாமையாலும் தனியா அதுக்குன்னு இப்போ சிருஷ்டி சம்ஹாரம் என்றெல்லாம் தனியா அச்சித்தை வைத்து மட்டும் சொல்ல முடியாது. பகவான் தான் இது காலம் சிருஷ்டி காலம், இது சம்ஹார காலம் என்று அவன் தான் அதை முடிவு பண்ண, இது சிருஷ்டி நிலை சம்ஹார நிலை என்று அவன் முடிவு பண்ணுவதனாலே அதுவும் சேராது. அதுவும் சேராதுன்னா பிரதானம் காரணம் என்று சொல்லக்கூடிய வாதமும் சேராது. வாதமும் சேராதுன்னா ஏற்கனவே பரமாணு காரணவாதம் மறுக்கப்பட்டது. அதே போல இங்கே இந்த பிரதானம் காரணம் என்று சொல்லக்கூடிய இந்த வாதமும் மறுக்கப்படுகிறது என்று இதுக்கு அர்த்தம். இப்போ மாமனிகளுடைய வியாக்கியானம், அதாவது விசித்திர ஜெகத் ஆகாரேன பரிணமிக்கும் இடத்தில் இன்னபடி பரிணமிப்போம் என்று இருக்கைக்கு யோகியத்தை இல்லாதபடி பிரதானம் சைத்தன்ய ரஹிதமான வஸ்து ஆகையாலும், பிரதானம்ங்கிறது என்னது? மூல பிரகிருதி. அதுல சைத்தன்யமே கிடையாது, அதுல ஞானம் கிடையாது. ஏன்னா அது அச்சித் பதார்த்தம். மூல பிரகிருதிங்கிறது எதில் பார்த்தோம்? மிஸ்ர சத்துவத்திலே வரக்கூடிய பதார்த்தம். அந்த மிஸ்ர சத்துவத்துக்கு முதல்லயே பார்த்துட்டோம், அச்சித்தினாலே ஞானசூன்யமாய் விகாராஸ்பதமாய் இருக்கும். அதான் லட்சணம் பார்த்தோம். அப்படி இருப்பதனாலே நேரே மூல பிரகிருதிங்கிறது அச்சித் பிரகிருதி அச்சித்தாக இருப்பதனாலே அதுல ஞானம் இல்லைங்கிறது தெரிஞ்சு விட்டது. அப்படி ஞானம் இல்லை என்பதனால என்ன ஆகுது? இங்க விசித்திர ஜெகத் ஆகாரேன பரிணமிக்கும் இடத்தில் விசித்திர ஜெகத் ரூபமாக விசித்திரமான ஜெகத் இப்படி மாறும் பொழுது, இப்படி இந்த நிலையிலே மாறும் பொழுது, விசித்திரமானன்னா நல்ல விதவிதமான அர்த்தம், விவிதமான பல பல விதமான அப்படிப்பட்ட நிலைகளிலே அது மாறும் பொழுது இன்னபடி பரிணமிப்போம், இப்படி இப்படி மாறுவோம் என்று சொல்லுவதற்கு யோக்கியத்தை இல்லாதபடி. அப்படி சொல்றதுக்கு யோக்கியத்தை இருக்கணும்னா என்ன வேணும்? அதுல யாராவது ஒரு சைத்தன்யம் உடைய ஒருத்தன் இருந்தா தான் நான் இப்படி மாறணும், இது இப்படி மாறணும், இது இப்படி மாறணும் என்று சொல்ல முடியும். அதுக்கு அங்க இல்லையே. அப்படி சைதன்ய ரஹிதமான வஸ்துவாகையாலும் அது முதல் விஷயம். அதுதான் பிரதானம் அச்சேதனமாகையாலும் என்று சொன்னது. பிரகிருதிம் புருஷன் செய்வ பிரவிஷ்ய ஆத்மேச்சையா ஹரிஹி க்ஷோபயாமாச சம்பிராப்தே சர்க்க காலே வியயாவ்யயௌ என்கிறபடியே. இது ஏற்கனவே நாம் முதல்லயே பார்த்த விஷயம். எப்படி எம்பெருமானவன் சிருஷ்டியை பண்ணுகிறான் என்று சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகமானது காட்டப்பட்டது. பிரகிருதிம் புருஷஞ்சைவ பிரவிஷ்ய ஆத்மேச்சையா ஹரிஹி. பகவான் இந்த விஷ்ணுவானவன் தன்னுடைய சங்கல்பத்தினாலே, பகுசியாம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கல்பத்தினாலே சர்க்ககாலே அந்த சிருஷ்டி காலமானது வத்தவளவில் அவனுக்கு தெரியும் எப்பொழுது சிருஷ்டி காலம் வருகிறது என்று. அவன் வந்த காலத்திலே எது இந்த நாசம் என்ன, அது இல்லாமையாக இருக்கக்கூடிய நிலை என்ன, அதாவது விகாரத்தை உடைய பிரகிருதி, அதிகாரியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், இவைகள் எல்லாவற்றுக்குள்ளும் பிரவிஷ்ய அவன் அவற்றை விஷயீகரித்து அவற்றுக்குள்ளே புகுந்து க்ஷோபயாமாசன்னு கலக்கினான், அவற்றையெல்லாம் கலக்கினான். அப்படி அவன் கலக்கிறான்னா என்ன அர்த்தம்? இந்த குணம் வைஷமியத்தை அவன் உண்டு பண்ணுகிறான். எல்லாம் சரியா இருக்கு, சத்துவம் ரஜசு தமசு எல்லாம் ஒரே அளவில் இருக்கும்போது எல்லாம் அடங்கி இருக்கு. திடீர்னு ஒருத்தன் அதை கலக்கினான். அப்ப என்ன ஆகுது? ஒன்னு அதிகமாகுது, ஒன்னு இந்த பக்கம் அதிகமாகுது. அப்போ அந்த படைப்பானது ஏற்படுகிறது என்று விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் இருக்கே, அதிலே சொன்னபடிக்கு என்கிறபடியே ஈஸ்வரன் அதிஷ்டித்த போதொழிய பரிணமிக்க மாட்டாமையாலும் பகவான் அதிஷ்டானம் பண்ணினால்தான் இந்த சிருஷ்டியானது நடக்கிறது என்று காட்டுகிறார். அது இரண்டாவது காரணம். தது அதிஷ்டானம் ஒழிய பரிணமிக்கும் ஆகில் சர்வகாலமும் சிருஷ்டியாய் செல்லுவதொழிய சம்ஹிருத்தமாய் கிடக்கையே என்னுவது கூடாமையாலே காலபேதேன வருகிற சிருஷ்டி சம்ஹார வியவஸ்தை கூடாமையாலும் தது அதிஷ்டானம் ஒழிய பரிணமிக்கும் ஆகில்.
இப்போ ஒருவேளை அதாவது இங்க அடுத்தது மூணாவது விஷயம் சொல்றார், சிருஷ்டி சம்ஹார விவஸ்தை கூடாமையாலும். இந்த அதிஷ்டானம் இல்லை என்றால் தானே படைப்பு நடக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகணும், படைப்பு நடக்க தொடங்கிடுதுன்னா அவ்வளவுதான், அது பாட்டு ஓடிட்டே தான் இருக்கணும், அது நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு பந்தை உருட்டி விடுறோம், ஏதாவது தடுக்கிறதுக்கு ஒண்ணு எவனா ஒருத்தன் நடுவில் தடுத்தா தானே அது நிக்க முடியும், இல்லைன்னா அது ஓடிட்டே இருந்தா ஓடிட்டே தானே இருக்கும். அதே போல இங்கே இந்த சிருஷ்டி சம்ஹாரங்கிற விவஸ்தையே ஏற்படாது. ஒரு தடவை தொடங்கிடுதுன்னா அது ஓடிக்கிட்டே தான் இருக்கணுங்கிறார். அதைத்தான் இங்க காட்டுறாருங்க. தது அதிஷ்டானம் ஒழிய பரிணமிக்கும் ஆகில், ஒருத்தனுடைய அதிஷ்டானம் இல்லாமல் தானே பரிணமிக்கிறது என்றால் சர்வகாலமும் சிருஷ்டியேயாய் செல்லுமதொழிய சம்ஹிருதமாய் கிடக்கியே எண்ணுவது கூடாமையாலே. வெறும்ன சிருஷ்டியே மட்டும் போயிட்டே இருக்கும், நடுவில் சம்ஹிருதமாய் கிடக்கும்னா சம்ஹாரம் அடைந்து கிடக்கும் என்ற நிலையே ஏற்படாது. அப்படி கூடாமையாலே அப்ப என்ன ஆகுது, காலபேதேன வருகிற சிருஷ்டி சம்ஹார விவஸ்தை கூடாமையாலும். கால மாற்றத்தினாலே வரக்கூடிய சிருஷ்டி சம்ஹாரம் என்ற வித்தியாச நிலைகளே இங்கே ஏற்படாது. இப்படி மூன்று காரணங்கள் இருப்பதனாலே பிரதானம் காரணம் என்கிற அதுவும் சேராது என்கை. ஆக பிரதானம் தான் காரணம்னா இங்க பிரதானம் தான் ஜெகத்காரணம் என்று சொல்லக்கூடிய அதுன்னு அந்த வாதம் அதுவும் சேராது, அதுவும் பொருத்தமில்லை. அதுவும் என்று பூர்வகுப்த பரமாணு காரணவாதத்தை சமுச்சயிக்கிறது, அதையும் சேர்த்துக்கிறார். அதுவும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதுவும்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே சொல்லியாச்சே ஒரு மறுப்பு, பரமாணு காரணம் என்று சொன்னானே அவனை மறுத்தாச்சே. அதே போல இந்த பிரதானம் காரணம் என்று சொல்லுகிறானே அந்த வாதத்தையும் மறுத்தாயெடுத்து என்று காட்டுகிறார். இது 16வது 156வது சூத்திரம். அடுத்தது 157வது சூத்திரம். இப்படி அச்சேதனமான பிரதானத்தை ஜெகத்காரணமாக கொள்ளுகிற பட்சத்தை நிராகரித்த அனந்தரம் சேதனனை ஜெகத்காரணமாக கொள்ளும் பாசுபதாதி மதத்தை நிராகரிக்கிறார். இப்ப அச்சேதனத்தை ஜெகத்காரணம்னு சொல்லக்கூடிய கொள்கைகள் அந்த மதஸ்தர்களை நிராகரித்து விட்டார். அடுத்தது சில பேர் சேத்தனைனா யாரு, ருத்ரனை எடுத்துக்கிறார். பாசுபத மதம், அதே போல இந்த வைசேஷிகன் நையாயிகன் அவர்கள்லாம் கூட ருத்ரனைத்தான் பிரதானமா வைத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கொள்கையிலும் ருத்ரன் இங்கே ஜெகத்காரணம் என்று சொல்லப்படுவான். அப்படி அவர்களுடைய கொள்கையை மறிக்கிறார். அதாவது சேத்தனனும் காரணமாக மாட்டான். சேத்தனன்னா இந்த ஆத்மாக்களிலே ஒருவனாக கருதப்படக்கூடிய ருத்ரன், அவனும் அப்படி கருதப்படுவான் என்று காட்டுகிறார். சேத்தனனும் காரணமாக மாட்டான். இப்ப இந்த கொள்கையை விளக்கிற மாமனிகள் சேத்தனனும் காரணமாக மாட்டான் என்று ச சப்தத்தாலே கீழ்ச்சொன்ன அச்சேதனத்தை சமுச்சயிக்கிறது. ச சப்தம் ச எங்க இருக்குன்னா உம்முதான் தமிழ்ல உண்மை தொகை சேத்தனனும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது சம்ஸ்கிருதத்துல ச, இந்த சான்னு வர்றதுதான் இந்த ச சப்தத்தாலே கீழ்ச்சொன்ன அச்சேதனத்தை சமுச்சயிக்கிறது. அதையும் கூட்டிக்கிறார். கீழ்ச்சொன்ன அச்சேதனம் ரெண்டு விஷயம், பரமாணு அதே போல பிரதானம், அதையெல்லாம் காரணம் இல்லை என்று சொன்னாரே, அதே போல இங்கே சேத்தனனான இந்த ருத்ரனும் காரணமாக மாட்டான் என்று சொல்லுகிறார். ஆகம சித்தேஸ்வரன் நிமித்த காரணம் என்றும் ஆனுமானிகேஸ்வரன் நிமித்த காரணம் என்றும் பாசுபத வைசேஷிகாதிகள் சொல்லுகிற ருத்ரன் சேத்தனரிலே அந்நியதமனிரே. அதாவது இங்கே அவருடைய கொள்கைகள் எல்லாம் ஒரே வரியில சுலபமா எடுத்து காட்டிட்டார். ஆகம சித்த ஈஸ்வரன். ஆகம சித்த ஈஸ்வரன்னா பாசுபத மதத்தை வைத்திருப்பவர்களுக்கு எது முக்கியமான பிரமாணம்னா பாசுபத ஆகமம் தான். அந்த பாசுபத ஆகமம் தான், ருத்ராகமம் தான் அவர்களுக்கு முக்கியமான பிரமாணம். அதிலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஈஸ்வரன், அது மூலமாக அவர்களுக்கு தெரியக்கூடிய ஈஸ்வரன் யாரு, ருத்ரன். அவன் நிமித்த காரணம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். யாரு, பாசுபத மதஸ்தர்கள் சொல்லுகிறார்கள். அதே
இவன் எப்படி சொல்லுகிறான்? வைசேஷிகன் நையாயிகன் என்ன சொல்லுகிறான்? ஆனுமானிக்க ஈஸ்வரன். அவனை பொறுத்த வரைக்கும் ஆகம முக்கிய பிரமாணம் இல்லை. வைசேஷிகனுக்கும் நையாயிகனுக்கும் இங்கே ஈஸ்வரன் என்பவனை அவன் கற்பித்துக் கொள்கிறான். ஒரு படைப்பு என்று நடந்தால் படைப்பாளி என்று ஒருத்தன் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த படைப்பு என்று நடக்கும் என்று அவன் அங்கே உபாதான, இவர் ரெண்டு பேருமே உபாதான காரணமா வச்சுக்கல, ருத்ரனை நிமித்த காரணமா வைத்துக் கொள்கிறார். இவனால தான் படைப்பு நடக்கிறது என்று ரெண்டு பேருமே நிமித்த காரணம் என்றும் பாசுபத வைசேஷிகாதிகள் சொல்லுகிற ருத்ரன். அப்படிப்பட்ட ருத்ரன் அவன் யாரு? சேத்தனர்களே அந்நியதமனிரே. சேத்தனர்களே அந்நியதமன்னா அந்த பெரிய கூட்டத்துக்குள்ளே அவன் எங்கேயோ ஒருத்தனாக இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவன் தானே. ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாக்ரே இத்தியாதி வாக்கியங்களை கொண்டு சேத்தனர்களே அந்நியதமனான பிரம்மாவையும் ஜெகத்காரணமாக சொல்லுவாரும் உண்டிரே. இன்னொன்று பிரம்மாவையும் எடுத்துக்கிறார். சில பேர் சொல்லுவார்களே, இது யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியது. ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்தத ஆக்ரே, அதாவது சிருஷ்டிக்கு முன்பு இந்த ஹிரண்ய கர்ப்பனான சர்வேஸ்வரனே இருந்தான். இந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்பங்கிறது சர்வேஸ்வரனே தான் சொல்றதுன்னு வச்சுக்கணும். ஏன்னா ஸ்வர்ணத்தை கர்ப்பத்தில் உடைய, அதாவது ஸ்வர்ணம்னா இந்த இடத்துல ஜீவ சமஷ்டி, ஜீவ கூட்டங்களை தன்னிடத்திலே வைத்திருக்கக்கூடியவன் என்று சொல்லுகிறார். அது சொல்லப்படுகிறது வேதத்திலே. அதை அவர்கள் பிரம்மா, ஏன்னா ஹிரண்ய கர்ப்பன்கிறது பொதுவா பிரம்மாக்கு அந்த பேர் உண்டு. ஏன்னா ஏற்கனவே நான் இதையே பார்த்திருக்கோம். எம்பெருமான் படைக்கும் பொழுது இந்த அண்டத்தை படைத்து அதுக்குள்ளே பிரம்மாவை ஏற்படுத்தி அவனிடத்திலே தான் அவனுடைய சரீரத்திலே தான் எல்லா ஆத்மாக்களையும் ஜீவ சமஷ்டியை வைத்திருக்கிறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து படைக்கிறான் மேலே என்று ஏற்கனவே பார்த்திருக்கோம். எம்பெருமான் எப்படி அண்டங்களை தானே படைத்தான், மற்ற அண்டங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பதார்த்தங்களை பிரம்மா முதலானவர்களுக்கு அந்தரியாமியாக இருந்து கொண்டு படைத்தான்னு பார்த்தோமே. அங்கே இதெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. அப்படி இருப்பதனாலே அந்த ஹிரண்ய கர்ப்பங்கிற அந்த பெயரை வைத்துக் கொண்டு இது பிரம்மாவை குறிக்கிறது, அவன்தான் ஜெகத்காரணம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கார்கள். அந்த பிரம்மா எப்படிப்பட்டவன்? அவனும் சேத்தனர்களே அந்நியதமன். சேத்தனர்களிலே சைத்தன்யமுடைய ஆத்மாக்களிலே அவனும் ஒருத்தனாக இருக்கிறான். அவை எல்லாவற்றையும் திருவுள்ளம் பற்றியரே சேத்தனனும் என்று பொதுவிலே அருளி செய்தது. இதெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டுதான் சேத்தனனும் என்று பொதுவிலே அருளினார். பிள்ளைலோகாச்சாரியார் இங்கே ருத்ரனும் அப்படின்னு சொல்லல, பிரம்மாவும் சொல்லல. ஏன்னா ருத்ரன் பிரம்மான்னு சொன்னா நாளைக்கு இன்னொருத்தன் வேற யாராவது சொல்லுவான் இந்திரன் அப்படின்னு சொல்லுவான். உடனே கொஞ்ச நாள் இவனுக்கு சமாதானம் சொன்னா இன்னொருத்தன் வருணன் அப்படின்னு சொல்லுவான். இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனியா சமாதானம் சொல்றதுக்கு பதிலாக சேத்தனர்கள் யாரா இருந்தாலும் சைத்தன்யமுடைய ஜீவாத்மாக்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தான். அதனால அவர்கள் யாரை தேர்ந்தெடுத்து நீ அவன் தான் எனக்கு தெய்வம்னு கொண்டாடினாலும், அவன் தான் எனக்கு படைப்பாளின்னு நீ கொண்டாடினாலும் கடைசியிலே அவர்கள் எல்லாரும் இதுக்குள்ளே அடங்கியவர்கள் என்று காட்டுகிறார் என்று பொதுவிலே அருளி செய்தது. காரணமாக மாட்டான் என்றது காரணமாக க்ஷமனல்லன் என்றபடி. காரணமாக மாட்டான் என்றால் என்ன அர்த்தம்? காரணமாக க்ஷமனல்லன். க்ஷமனல்லன்னா தகுதியற்றவன். அதுக்கு அவன் காரணமாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவன், அவனிடத்தில் அது பொருந்தாது என்று காட்டுகிறார். இது இந்த கொள்கை. இது 17வது சூத்திரத்திலே சேத்தனனும் காரணமாக மாட்டான் என்று பாசுபதன், அதுக்கப்புறம் வைசேஷிகன், நையாயிகன் இவர்களுடைய கொள்கையானது காட்டப்பட்டது. வைசேஷிகன் ஏற்கனவே அவன் ஜெகத்காரணம்னு பரமாணுவை சொன்னான்னு பார்த்தோம், அது உபாதான காரணம். ஆனா இங்கே சொல்றது அவன் ஈஸ்வரன், ருத்ரன் நிமித்த காரணம்னு சொல்றான். அதனால இங்கே ரெண்டும் வேறு வேறு. இப்பதானே கொஞ்ச நேரம் முன்னாடி அங்க பார்த்தோம்னு நமக்கு கொஞ்சம் குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கே உபாதான காரணம், இங்கே நிமித்த காரணம். ஆக அதை இங்கே அவர் காட்டினார். அதுக்கு மேலே எத்தாலே என்ன அருளி செய்கிறார், எப்படி இந்த மாதிரி சொல்லுகிறீர் அப்படின்னு கேட்பாரே ஒருத்தர். அவருக்கு பதில் சொல்லுகிறார் அடுத்த சூத்திரத்தில் 158வது சூத்திரம். கர்ம பரதந்திரனுமாய் துக்கியுமாய் இருக்கையாலே. எப்படி இருக்கிறான் அவன்? கர்ம பரதந்திரனாக இருக்கிறான், துக்கியாக இருக்கிறான். யாரு? இந்த சேத்தனர்கள் எல்லாருமே. ஒருத்தன் ரெண்டு பேர்னு இல்லை, எல்லாருமே அப்படித்தான் இருக்கார்கள். கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள், துக்கினா துக்கத்தை உடையவர்கள். இப்படி இருப்பதனாலே இவர்கள் இந்த
உலகத்தை படைக்க முடியாது அவர்களாலே. மேலே இதுக்கு ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்கிறார் மணவாள மாமுனிகள். கர்ம பரதந்திரமாய் என்று தொடங்கி, அதாவது சங்குச்சித ஞான சக்திகனாய் கொண்டு தான் நினைத்தபடி ஒன்றும் செய்ய க்ஷமனல்லாதபடி கர்மாதீனனுமாய். இது முதல் விஷயம். கர்ம பரதந்திரனுமாய் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இது. கர்ம பரதந்திரன்னா என்ன அர்த்தம்? இவன் எப்படி இருக்கான்? சங்குச்சித ஞான சக்திகனாய் கொண்டு. இல்ல சங்குச்சித தான். அதுல அசங்குச்சித போட்டிருக்கா? கரெக்ட், சரிதான். ஆமா, அசங்குச்சித தான். ஆமா, அசங்குச்சித ஞான சக்தி. ஆமா, அசங்குச்சித ஞான சக்திகனாய் கொண்டு. அசங்குச்சித்தனா ஒரு சுருக்கம் இல்லாமல் நன்றாக விரிந்திருக்கு, முழுக்க விரிந்திருக்கக்கூடிய ஞான சக்தி இவைகளை உடையவனாய் கொண்டு தான் நினைத்தபடி ஒன்றும் செய்ய க்ஷமனல்லாதபடி. அப்படி இருந்ததுன்னா நல்ல ஒரு விரிந்த ஞானம் சக்தி இவைகளை உடையவனாக இருந்தால் அவன் என்ன பண்ண முடியும்? தான் நினைத்தபடி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படி செய்ய க்ஷமனல்லாதபடி, அப்படி செய்ய முடியாதபடிக்கு கர்மாதீனனுமாய், கர்மத்துக்கு அதீனப்பட்டவனாய். இது முதல் விஷயம். அடுத்தது துக்கியுமாய் இருக்காங்கிறதுக்கு சொல்றார். ஆனந்தியாய் கொண்டு, நல்ல ஆனந்தத்தை உடையவனாக இருந்து கொண்டு ஜெகத் வியாபாரத்திலே மூலிகைக்கு யோகியத்தை இல்லாதபடி. நல்ல ஆனந்தத்தை உடையவனா இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஜெகத் வியாபாரத்தை அவன் இஷ்டத்துக்கு பண்ண முடியும். அவனுக்கே துக்கம் இருந்ததுன்னா அவன் எப்படி மற்றவனுடைய காரியத்தை பார்க்க முடியும்? அதனாலே அது முடியாதுங்கிறதுனால அப்படி ஜெகத் வியாபாரத்திலே மூலிகைக்கு யோகியத்தை இல்லாதபடி துக்கியுமாய் இருக்கையாலே என் கை. அப்படி துக்கத்தை உடையவனாக இருப்பதனாலே என் கை. அப்படி இருப்பதனாலே இவனாலே படைக்க முடியாது, இவர்களாலே படைக்கும் ஜெகத் காரணமாக இருக்க முடியாது என்று காட்டுகிறார். அபகத பாப்மா என்கிறபடியே அகர்ம வசியனுமாய் ஆனந்தமயா என்கிறபடியே நிரதிசய ஆனந்தியுமாய் இருக்கும் அவனுக்கிறே அப்பிரதிகத ஞான சக்திகனாய் மனப்பிரீத்தி உடையவன் பண்ணும் ஜெகத் வியாபாரம் கூடுவது. யாருக்கு ஜெகத் வியாபாரம் கூடும்? அபகத பாப்மா என்கிறபடியே. அபகத பாப்மான்னா பாப்பங்கள் தீண்டாமல் இருப்பவன், எந்த பாபமும் அவனுக்கு தீண்டாது அப்படி இருக்கக்கூடியவன். அப்படி என்கிறபடியே அது ஏன் அவனுக்கு தீண்டாது? அகர்ம வசியன், அவன் கர்மத்துக்கு வசப்பட்டவன் இல்லை. கர்மத்துக்கு வசப்பட்டவனுக்கு தான் புண்ணிய பாப்பங்கள் தீண்டும். இவனும் கர்மத்துக்கு வசப்படாதவன், அப்ப இவனுக்கு இந்த புண்ணிய பாப்பம் தீண்டாது. அதுக்கு மேலே ஆனந்தமயா என்கிறபடியே, ஆனந்தமயன ஆனந்தம் நிரம்பி இருப்பவன், ஆனந்தமே வடிவாக இருப்பவன். அப்படி என்கிறபடியே நிரதிசய ஆனந்தியுமாய் இருக்கும் அவனுக்கிறே, உயர்ந்ததான ஆனந்தத்தை உடையவனாக இருப்பவனுக்கு தானே அப்பிரதிகத ஞான சக்திகனாய், யாராலும் தடுக்க முடியாத ஞானம், யாராலும் தடுக்க முடியாத சக்தி, அதை உடையவனாய் கொண்டு மனப்பிரீத்தி உடையவன், நல்ல மனதிலே ஒரு இன்பத்தை உடையவன், அவன் பண்ணக்கூடிய ஜெகத் வியாபாரம் கூடுவது. அப்படிப்பட்டவனாலே தானே இந்த ஜெகத் வியாபாரம், இந்த ஜெகத்தை சிருஷ்டிப்பது, அதை இருக்க வைப்பது, அதை அழிப்பது, இதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கு பிரமாணம் காட்டுறார். பிரம்மாத்யா சகலா, விஷ்ணு தர்மத்தில் இருக்கக்கூடிய பிரமாணம் இது. பிரம்மாத்யா சகலா தேவா மனுஷ்யாக பசவஸ்ததா விஷ்ணோர் மாயா மகாவர்த்த மோகாந்த தமசா விருத்தாக ஆப்ரம்மஸ்தம்ப பரியந்த ஜெகதந்தர் வியவஸ்திதாக பிராணின கர்மஜனிதா சம்சார வசவர்த்தின என்கிறபடியே கர்ம வசியருமாய் இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கார்கள் என்று காட்டுகிறார். அதாவது யாரெல்லாம்னா இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் இப்படித்தான் இருக்கார்கள். பிரம்மா முதலான எல்லா தேவதைகளும் சரி, மனுஷர்களும் சரி, எல்லா விதமான பிராணிகளும் இப்படித்தான் இருக்கிறார்கள். இதை விளக்கிறார் இங்கே இந்த விஷ்ணு தர்ம ஸ்லோகத்திலே இப்படி காட்டப்பட்டிருக்கு. பிரம்மாத்யாக, அந்த பிரம்மா முதலான சமஸ்தமான தேவதைகளும் மனுஷர்களும் அப்படியே பசுக்களும் விஷ்ணுவினுடைய இந்த மாயையாகிற பெரிதான சுழலில் இருக்கிற அஞ்ஞான அந்தகாரத்தாலே சூழப்பட்டவர்கள். ஜெகத்திற்குள் இருக்கிற பிரம்ம ஸ்தம்ப பரியந்தா, அந்த பிரம்மா முதல் ஸ்தம்ப பரியந்தங்களான ஜீவாத்மாக்கள் சம்சாரத்திற்கு சுவாதீனப்பட்டிருக்கிறார்கள், கர்மத்தாலே உண்டு பண்ணப்பட்டவர்கள். இப்படி எல்லாருமே அவரவர்கள், இப்ப பிரம்மாவா இருக்கட்டும், ருத்ரனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அதது
அந்தந்த நிலையை எப்படியோ கர்மத்தினாலே அடைந்தவர்கள். நம் பிரம்மா ருத்ரன் எல்லாம் பதவிதான். இந்த அண்டத்துக்கு ஒரு பிரம்மா ருத்ரன், அடுத்த அண்டத்துக்கு ஒரு பிரம்மா ஒரு ருத்ரன், அடுத்த அண்டத்துக்கு பிரம்மா ருத்ரன், ஸ்கந்தன், வருணன், இந்திரன், சந்திரன், சூரியன், இப்படியும் எத்தனையோ தேவர்கள் எல்லாரும் ஒவ்வொன்றும் ஒரு பதவி. அந்தந்த பதவியை அவரவர்கள் கர்மத்தின் மூலமாக அடைகிறார்கள். அப்படி நேரே சொல்லப்பட்டிருப்பதனால இவர்கள் எல்லாம் கர்மவசியர். அதனால அந்த கர்மம் முடிந்த பிறகு அவர்கள் அந்த நிலையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். அப்படி இருப்பதனாலே கர்மத்துக்கு வசப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு மேலே இன்னொன்னு துக்கியா இருப்பதற்கு இன்னொரு பிரமாணம், முக்கியமான பிரமாணம் எடுத்துக்காட்டார். ததக்ரோத பிரீத்தேன சம்பிரக்த நயனேனச வாமாங்குஷ்ட நகாகிரேண சின்னம் தஸ்ய சிரோமயா யஸ்மாத் அனபராதஸ்ய சிரச்சின்னம் त्वया மம தஸ்மாத் சாப சமாவிஷ்டः கபாலீத்வம் பவிஷ்யசி என்கிறபடியே ரொம்ப பிரசித்தமான பிரமாணம், மாத்ஸ்ய புராணத்தில் இருக்கக்கூடியது. எப்படி பிரம்மா ருத்ரனுக்கு சாபம் கொடுக்கிறார். ருத்ரன் பிரம்மாவை பார்த்து ஒரு கோபத்திலே அவனுடைய தலையை கிள்ளி விடுகிறான். அப்படி தலையை கிள்ளின உடனே பிரம்மாவுக்கு கோபம் வருது. நீ என்னுடைய தலையை கிள்ளினாலே உனக்கு அந்த கபாலமானது கையிலே ஒட்டிண்டு இருக்கட்டும், நீ இனிமே கபாலி என்று சொல்லப்படுவாய், இது உன்னை விட்டு போகாது அப்படின்னு சாபம் கொடுத்துடுறான். அதை இங்கே காட்டுறார். அதற்கு பிறகு கோபத்தால் வியாப்தனாயும், கோபத்தாலே நிரம்பினவனாக சிவந்திருக்கிற கண்ணை உடையனாயும் இருக்கிற என்னால் இடக்கை கட்டைவீரனுடைய நகத்தின் நுனியாலே பிதாவான பிரம்மாவுடைய சிரசானது அறுக்கப்பட்டது. யாதொரு காரணத்தாலே தவறு செய்யாமல் இருக்கிற என்னுடைய சிரசானது உன்னாலே அறுக்கப்பட்டதோ அந்த காரணத்தாலே நீ சாபத்தை அடைந்தவனாய்க் கொண்டு கபாலத்தை, அதாவது மண்டையோட்டை கையில் உடையவனாக ஆகப் போகிறாய் என்று என்னை பார்த்து சொன்னார் என்று இந்த பிரமாணம் நேரே, இது ருத்ரன் தானே சொன்னது. இந்த மாதிரி அப்பாட்ட நான் தப்பு பண்ணேன், அதனால அப்பா என் மேல கோவப்பட்டு இந்த மாதிரி சாபம் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அந்த சாபம் எப்படி போச்சு? எம்பெருமான் தான் அதை போக்கினான். பத்ரிகாசிரமத்திலே ருத்ரன் போய் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து அந்த கையிலே இருக்கக்கூடிய கபாலமா, அந்த கபாலத்தின் மீது எம்பெருமான் தன்னுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய வியர்வையை எடுத்து சிந்த அந்த கபாலமானது சுக்கு நூறாக உடைந்து அவனுக்கு கபால மோட்சம் கிடைத்தது என்று சொல்லுவார்கள். இப்படி என்கிறபடியே இது எதுக்கு எடுத்து காட்டியிருக்காருன்னா, தலை அறுப்பாரும் அறுப்புண்பாருமாய்கொண்டு துக்கிகளுமாய் இருப்பாருக்கு ஜெகத் சிருஷ்டியாதி வியாபாரம் கூடாதே. இவர்களே ஒவ்வொருத்தரை பார்த்தா தலை அறுப்புண்டு நிற்கிறார், தலையை எழுந்துட்டு நிற்கிறார். இன்னொருத்தர் தலையை அறுத்துட்டு நிற்கிறார், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இவர்கள் போய் எங்கே ஜெகத்துக்கு காரணமாக இருக்க போகிறார்கள், ஜெகத்தை ரட்சிக்கப் போகிறார்கள், எங்கே ஜெகத்தை அழிக்கப் போகிறார்கள்? இவர்களுக்கெல்லாம் இந்த ஜெகத் வியாபாரம் பொருந்தாது என்று காட்டுகிறார். அதனால தான் எப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு ஆபத்து வந்ததோ அவர்களை காப்பாற்றுபவன் எம்பெருமான். வேதாபகார குருபாதக தைத்திய பீடாதி ஆபத்து விமோச்சன மகிஷ்ட பல பிரதானேகி என்று கோன்ய பிரஜாபதி பசுபதி என்று அந்த ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே நேரே ஸ்பஷ்டமாக எடுத்து காட்டுகிறார். பிரம்மாவுக்கு வேதத்தை தொலைத்துக் கொண்டு நின்ற பொழுது எம்பெருமான் தான் வேதத்தை மீட்டுக் கொண்டு வந்து கொடுத்து ரட்சிக்கிறான். ருத்ரனுக்கு கையிலே இந்த கபாலியாக இருக்க வேண்டிய சாபம் ஏற்பட அப்பொழுது அவனுக்கு அந்த கபாலத்தை விடுவித்து எம்பெருமான் தான் அவனுக்கு நன்மையை பண்ணுகிறான். இந்திரனுக்கு இருக்க இடமே இல்லாமல் போக அந்த சமயத்தில் எம்பெருமான் தான் அவனுக்கு அவனுடைய சொத்தை எல்லாம் மீட்டுக் கொடுக்கிறான். இப்படி எல்லாருக்கும் நன்மையை பண்ணுபவனாக எம்பெருமான் இருக்கிறான் என்று ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில் ஸ்பஷ்டமாக காட்டியிருக்கிறார். ஸ்தோத்திரத்தை காட்டியிருக்கிறார். இப்படி இருப்பதனாலே இவர்கள்லாம் துக்கியாக இருப்பவர்கள். ஆக கர்மவசியராகவும் இருக்கிறார்கள், துக்கியாகவும் இருக்கிறார்கள். கர்மவசியராக இருக்கும் பொழுது சொல்லும் பொழுதும் நேரே விஷ்ணு தர்மத்திலே பிரம்மா முதலானேனே சொல்லுகிறது. அப்போ பிரம்மாவுடைய பிள்ளை தான் ருத்ரன். பிரம்மாவுடைய கோபத்தினாலே பிறந்தவன் ருத்ரன். பிறந்த உடனே அழுதுண்டே இருந்தான், பேரே வைக்கல, எனக்கு பேரே வைக்கலன்ட்டு. நீ பேரே அழுதுண்டே இருக்கிறதான உனக்கு ருத்ரன்னு பேரு என்று அப்பொழுது வைத்ததுதான் உனக்கு ருத்ரன் என்று பெயர் ஏற்படுகிறது. இப்படி பிரம்மாவுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ருத்ரன், ருத்ரனுடைய பிள்ளை ஸ்கந்தன், இப்படி வரிசையா எல்லா தேவர்கள் எல்லாருமே இந்த கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள் என்று ஸ்பஷ்டமாக இருக்கு.
அதே போல இந்த மத்ஸ்ய புராண உதாரணமும் பிரமாணமும் நேரே பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் நடந்த ஒரு நிகழ்ச்சியை காட்டி எப்படி ருத்ரன் தானே அங்கே சொன்னான், நான் எப்படி தந்தையிடத்து தவறு பண்ண அந்த தந்தையானவர் எனக்கு சாபம் கொடுத்தார் என்று சொல்லி இருவரும் துக்கத்தை அடைந்தார்கள் என்பதை காட்டக்கூடிய இந்த 2 பிரமாணத்தை காட்டி இப்படி கர்ம பரதந்திரனமாகவும் துக்கியுமாகவும் இருப்பவர்களாலே ஜெகத்காரண பூதனாக இருக்க முடியாது என்று காட்டுகிறார். ஆக இப்படி விரோதி பரிகாரங்களை பண்ணி பிரதிஜ்ஞா அனுகுணமாக நிகமிக்கிறார். ஆக இப்படி விரோதி பரிகாரங்கள், இந்த விரோதி பரிகாரங்கள்னா எந்தெந்த விரோதி எல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் பரிகாரத்தை பண்ணி அதுக்கு பிறகு பிரதிஜ்ஞா அனுகுணமாக முதல்ல சொன்னாரே ஒரு பிரதிஜை, இவனே சகல ஜெகத்துக்கும் காரணபூதன் என்று சொன்னாரே, அப்படி அந்த விஷயத்துக்கு பொருத்தமாக அனுகுணமாக நிகமிக்கிறார், அதை முடிக்கிறார். அது அடுத்த சூத்திரம் 159வது சூத்திரம். ஆகையால் ஈஸ்வரனே ஜெகத்துக்கு காரணம். ஆகையால் என்றது சேத்தனாச்சேத்தனங்கள் இரண்டும் காரணமின்றிக்கே ஒழிகையாலே என்கை. ஆகையால் நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, சேத்தனாச்சேத்தனங்கள் இரண்டும், சேத்தனர்களான ஜீவாத்மாக்களும் சரி அச்சேதனங்களான இந்த பிரகிருதியும் சரி, இரண்டுமே காரணம் இல்லை என்று ஆனதனாலே என்று அர்த்தம். எங்கேயாலே ஈஸ்வரனே ஜெகத்காரண பூதன், ஈஸ்வரனே ஜெகத்துக்கு காரணம். இப்படி இந்த பகவானே ஸ்ரீமன் நாராயணனே ஜெகத்துக்கு காரணம் என்று எடுத்து காட்டிவிட்டார். இதுக்கு மேலே இன்னும் நிறைய விஷயங்கள், இந்த ஜெகத்காரணமாக இவன் இருக்கிறான் என்றால் எப்படி இருக்கிறான் என்பதை எல்லாம் எடுத்து மேலே விளக்குகிறார். இதையெல்லாம் நாளைய தினம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், பிள்ளைலோக்காச்சாரியர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org